காணாமல் போன உடனே නැතුණු ගමම්ම அவர் தோளை சுமந்து கொண்டு කරේ வந்தார். දරාගෙන එනවා. என்ன எவ்வளவு அன்புள்ள மேய்ப்பன் කොතරම් தெரியுமா? ප්‍රේමණීයද. ஒரு பாடலை பாட තව போகிறோம். ගියක් ගන්න. அவர் தோள்களின் மேலே අපගේ කරේ நான் දරාගෙන சாய்ந்திருப்பதா எங்களை கவலையிலேயே சொல்லி இந்த பாடலை பாட அவர் நாமத்தை மகிமைப்படுத்து. දේව නාම சொல்லுமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி දෑතක ඔස්සවල யெகோவா ஈரே எந்தன் தேவன். යෙගෝවා ඊරේ நம்பிக்கையோடு கூட சொல்லுங்க. අවශ්‍යතාවන් සියල්ලක්ම සපුරයි. යෙගෝවා රාෆා මාගේ දෙවිඳුන්. உன் தேவை மலையை பார்க்கிலும் பெரிதா இருந்தாலும் නිතරම සුවය දෙන දෙවිඳුන්.
நம் தேவன் அதைவிட பெரியவர். உன் தேவைகளை சந்திக்கிறவர் அவர். අවශ්‍යතාවයන් මුණගේ கர்த்தருடைய பர்வதம் අපගේ පර්වත எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். සැල්ල බලාගන්න. ரெண்டு கரங்கள் வைத்து ஆண்டவரை பார்த்து ஆராதனை செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு செய்கிற தேவ செய்தி என்னவென்றால், கர்த்தர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். අද දවනාංශගේ පණිවිඩය නම් ස්වාමීන් වහන්සේ ඔබ කෙරේ ලැබිකමක් ඇතුව ඉන්නවා. கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வியை பற்றி பேசுகிற ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு அநேகரை இறக்குவார். ක්‍රිස්තියානි ජීවිතේ පරාජය ගැන කියන මනුෂ්‍යයා එයාව පාතාලයට ඇදවට්ටන හා සමානයි. முறுமுறுக்கிறவன் சுற்றி இருக்கிறவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவான். කොඳුරන කෙනා ඒ වටේ ඉන්න අයගේ ආශිර්වාදයට බාධාවක් වෙනවා. அவிவிசுவாசி தேவனுடைய வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவான். නොහැදිලිවන්තයා දෙනාංශගෙන් ආශිර්වාදේ බාධා කරනවා. எல்லாருக்கும் பக்தி மார்க்கம் இருக்கு, හැම කෙනාටම භක්ති මාර්ගයක් තියෙනවා. அதை தடை பண்ண முடியும். அப்ப தேவனுடைய பெரிய ஒரு காரியங்கள் செய்ய வேண்டுமேயானால் உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. දෙවියන් වහන්සේට යමක් ලොකුවට කරන්න ඕනේ නම් ඔබගේ ජීවිතයේ ශරීරයේ පාපය පාලනය කරන්න නරකයි. பாவம் என்றால் என்ன? அநீதி எல்லாம் பாவம்தான். පාපය කියන්නේ අධර්මිෂ්ඨකම් හැම දෙයක්ම පාපයක්. குடும்பத்துல அநீதியா நடக்கிறது, පවුලේ අධර්මිෂ්ඨ ලෙස සිට சபையில சாட்சி இல்லாம அநீதியா நடத்துறது, සභාවේ සාක්ෂිමත් නැතුව අධර්මිෂ්ඨ ලෙස ජීවත් වීම, சமுதாயத்துல சாட்சி இல்லாம வாழ்வது. සමාජයේ සාක්ෂිකමක් නැතුව ජීවත් වීම. தேவன் அநீதியை வெறுக்கிறார். දෙනාංශයේ අධර්මිෂ්ඨකම පිළිකුල් කරනවා. அநீதி செய்கிறவர் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். සාධාරණේ කරන අය කෙරේ ස්වාමීන් වහන්සේගේ ආලේපේ වකුරනවා. இந்த அபிஷேகம் இந்த கடைசி காலத்திலே தேவன் சபைக்கு மேல் ஊற்றி இருக்கிறார். මේ අන්තිම කාලයේ දෙනාංශගේ සභාව තුළ ඒ ආලේපේ වකුරලා තිබෙනවා. அந்த அபிஷேகம் இல்லாத மனுஷன், அல்லாவிட்டால் பரிசுத்தாவியை பெறாத மனுஷன் தேவனை தெய்வம் என்று சொல்ல முடியாது. ඒ ශුද්ධාත්ම වහන්සේගේ ආලේපේ නැති කෙනෙකුට දෙවියන් වහන්සේ තමයි සැබෑ දෙවියන් වහන්සේ කියලා කියන්න බෑ. அதனால எசேக்கியாக்கு தேவன் சொன்ன ஒரு பெரிய காரியம், එසකියාට දෙනාංශ කියපු ලොකු දෙයක් තමයි நீ பாஸ்கா பண்டிகையை கொண்டாடி நடத்தின පාස්කා ඒ මංගල්‍ය සැමරපු දේ உண்ட குடும்பத்தை போய் முதல் ஒழுங்குபடுத்து. ඔබගේ පවුලේ අයත් එක්ක එක පිළිවෙලක් කරගන්න. அந்த பாஸ்காவுக்கு பிறகு பிறந்தவன் தான் மனாசே. ඒ පාස්කාවට පස්සේ ඉපදුන පුතා තමයි මනාසේ. தகப்பன் பெரிய காரியங்களை எல்லாம் செய்தார். තාත්තා ලොකු ලොකු දේවල් කළා. அது நீதியாக மனாசாவின் காலத்திலே எண்ணப்படவில்லை. නමුත් එයා කරපු දේ සාධාරණ ලෙස එයාගේ පුතාගේ කාලයේදී ඒක ගණන් ගත්තේ නැහැ. ஏன்? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டுக்குட்டி, அதாவது கண்டுக்குட்டியை செய்து மாயக்கில உட்படுத்தி விக்கிரகங்களுக்குள்ளே கொண்டு போய் அவர்களை அப்படியே அழிச்சு போட்டார். ඒ වව් පැටියෙක් කදලා රූප නමස්කාරයට ගෙනල්ලා ඊශ්‍රායෙල් ජනතාව පාපයට ඇද වැටෙව්වා. அதனால தேவன் அவர்கள் மேல் அதிக கோபம் ඒ கொண்டார். නිසා දෙවියන් වහන්සේ උකරේ අධික කෝපයට ඇති ஆனா වුණා. தேவன் அதிலும் விட மிக இரக்கமுள்ளவர். දෙනාංශ අධික කරුණාවන්තයි. இயேசுவை நீங்கள் தண்டிக்கிறவர்களாக பார்க்க ඒස් கூடாது. වහන්සේ දඬුවම් කරන කෙනෙක් ලෙස බලන්න එපා. இயேசு எங்கட வாழ்க்கையில மன்னிக்கிறவர். නිතරම යේසුස් වහන්සේ අපට කමා කරන කෙනෙක්. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு 40 வருஷம் கொடுப்பார். ආත්මික මිනිසෙකුට අවුරුදු 40ක් දෙනවා. விழுகிறதும் எழும்புறதும் போறதும் வர்றதும். වැටෙනවා, නැගිටිනවා, පසුතැවිලි වෙනවා, හැම දෙයකම අවුරුදු 40ක් දෙනවා. ஆனால் அவருடைய கல்வாரி இரத்தம் தெளிக்கப்பட்டபடியினால் ஊழியமோ ஆசீர்வாதமோ சபைக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ கிடைக்காது. නමුත් යේසුස් වහන්සේගේ ලේ සිඳපු නිසා ඒ සේවයේ පවුලට ඒ සේවාවට ආශිර්වාද ලැබෙන්නේ නැහැ. தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். දෙනාංශේ ගැලවීම ලැබුව අය සභාවට එකතු කළා. அப்ப தேவன் சேர்க்கிற இடம்தான் சபை. දෙනාංශේ එකතු කරන තැන තමයි සභාව. அதே மாதிரி பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு பரிசுத்தாவியை நமக்கு அனுப்பி සුදත්මන වහන්සේ යවලා තිනවා ස්වර්ග රාජ්‍යයට අපි එකතු කරන්න. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்த கூடாது. සුදාත්මන වහන්සේ දුකටපත් කරන්න නරකයි. என்ன பரிசுத்தாவியை துக்கப்படுவது எங்கட வாயின் வார்த்தையினால். අපි වචන තුලින් තමයි සුදාත්මන වහන්සේ දුකටපත් වෙන්නේ. அதனால இதுல நாங்க கவனமாக இருக்க வேண்டும். ඒ නිසා අවධානයෙන් ප්‍රවේශමින් ඉන්නට ඕනේ. தேவனை
தேடுகிற ஒவ்வொரு மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். දෙනාසේ සොයන හැම කෙනා කෙරෙහි ස්වාමිනාසගේ ආත්මය වගුරවනවා. இது ஒரு வனாந்திர பாதை மாதிரி நீங்க நடந்து கொண்டு வாரீங்க. මේක වනාන්තර කාන්තාර මාර්ගයක් ඇටියට තමයි ඔබ ගමන් ஏன்னா කරගෙන ஒரு ඉන්නේ. சபையில 20 வருஷம் 25 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் நடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. සභාවේ අවුරුදු 30ක් 20ක් 15ක් ඒ වගේ අපි ගමන් කරගෙන එනවා දැන්. இன்னும் கானானுக்குள்ள என்டர் பண்ண இல்லை. තාමත් අපි කානාන් දේශයට ඇතුළුනේ නෑ. எங்களுக்கு கானான் தேசம் என்று சொன்னா அதை பிடிக்கிறது இல்லை. பரலோகம் தான் இப்போ எங்களுக்கு தேவை. ඒක ස්වර්ගේ තමයි දැනට අපට අවශ්‍ය. பரலோகத்தை நினைச்சு பார்க்குறீங்களோ தெரியல. ස්වර්ග රාජ්‍ය ගැන ඔබ හිතලා බලනවද දන්නේ නෑ. என்ன பரலோகத்தை எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ස්වර්ග රාජ්‍ය කී දෙනෙක් හිතනවද? பரலோகத்துக்காக எத்தனை பேர் வாழ்றீங்க? ස්වර්ග රාජ්‍ය උදෙසා කී දෙනෙක් ජීවත් වෙනවද? ஒரு 2 மணித்தியாலும் சபையில வந்துட்டு පැය දෙකක් ஆராதித்துட்டு සභාවට ඇවිල්ලා නමස්කාර கடவுளே எனக்கு பெருசா தாரமுண்டா எப்படி දෙවියනේ මට ලොකුවට දෙන්න කියලා කිව්වොත් කොහොමද වෙන්නේ? ஆரம்பத்துல நாள்தோறும் தேவனை ஆராதித்தாங்க. ඒ පටන් ගැනීමේදී හැමදාම ස්වාමීන් වහන්සේව නමස්කාර කළා. என்ன பின்பதாக அது ஒரு வாரமா மாறிச்சு. කාලයක් ගියාට පස්සේ ඒක සුමානට එක වතාවක් වුණා. இப்ப மாசத்துல ஒரு நாளா மாறுது. සමහර දැන් මාසෙට එක වතාවක් වෙලා තිබෙන සමහර අයට. விளங்குதா? තේරෙනවද? அப்ப அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தேவனுடைய வல்லமையை இறக்குவது சரி கடினம். එවැනි ජනතාවක් මැද්දේ දෙනසගේ බලය බස්සන්න අමාරුයි. இப்ப நான் உங்களுக்கு எப்பயும் சொல்லுவேன், பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் வந்து ஆசாரிய ஊழியமோ லேவிய ஊழியம் செய்யறதில்ல யாரும் என்டர் பண்ண முடியாது. ඒ පරණ ගිවිසුමේ කවදාවත් පූජක තනතුරක් ගන්නට සාමාන්‍ය ජනතාවකට සුදුසුකමක් ලැබුණේ නැහැ. லேவியர் கோத்திரத்துல ஆசாரிய கோத்திரம் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்குள்ள நிக்கும். ඒ ලේවි ගෝත්‍රයේ ආරෝන්ගේ පරම්පරාව පමණයි ඒ පූජක තනතුර දරුවේ. கோட்ல தான் நிக்கணும். அங்க உள்ளுக்குள்ள போயிடாது. අනිත් අය நான் පිටත பாடோடும் நான் துதிக்கொண்டா தள்ளி விட்டுடுவான் போ. ගායනා කරන්න ඕන කිව්වොත් ඒගොල්ලන්ට ඒ අවස්ථාව දෙන්නේ නැහැ පිටත நீ තමයි. ஆட்டை கொண்டு வந்து பழி செலுத்திட்டு போயிடு. ඔබ බැටළුවාව පූජා කරලා යන්න. அப்ப அவங்களுக்கு பாடல் குழு தேவையில்லை. லேவியர்லயே 3000 பாடல் குழு இருப்பாங்க. නමුත් ඒ වෙලේදී ඒගොල්ලන්ට ගීතිකා කණ්ඩායමක් ඕන උනේ නැහැ. ලෙවිවරුන්ම ඉන්නවා 3000ක් විතර. அவங்க தேவனை மட்டும்தான் நம்புவாங்க. ඒ අය දෙවියන්වහන්සේ පමණයි විශ්වාස அதுல කරන්නේ. ஆசாரியர் ஒரு 1000 பேர் ஒரு கூட்டம் இருக்கும். ඒ පූජකවරු 1000ක් විතර ඉන්නවා. அவங்க தான் அந்த ஆலயத்தை நிறைஞ்சு கர்த்தருடைய மகிமைக்காக முன்னா ஃபோர்ஸ்ல நிப்பாங்க. ඒගොල්ලෝ තමයි දේවස්ථානයේ පිරීලා ඒගොල්ලෝ ප්‍රථම ස්ථානයේ ඉන්නේ ඒගොල්ලෝ තමයි. அதுக்கு போக முடியாது. හෙට යන්න அதுக்கு බෑ. என்டர் பண்ண முடியாது. ඇතුල් වෙන්න අමාරුයි. ஆனா கிறிஸ்துவோட கிருபை எங்களுக்கு என்டர் கொடுத்தது. නමුත් ක්‍රිස්තුවන්සේ කරුණාව තුළින් අපිව ඇතුල් වුණා. அதனால கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல இருப்பதற்காக நன்றி. එනසේ කරුණාව අප කෙරේ තව නිසා ස්තුතියි. கிருபை மேல கிருபை பெற்றபடியே தான் உயிரோடு வாழ்றோம். ඒ කරුණාවටත් ඉහළින් කරුණාව ලැබපු නිසා තමයි අද අපි ජීවත් වෙලා ඉන්නේ. என்ன ஆன்மா செத்து போச்சுன்னு சொன்னா ஒன்றும் செய்யல. ආත්මයේ මලා නම් කිසි දෙයක් කරන්න බෑ. சரியா? வாசியுங்கள். අපි කියවමු அப்போஸ்தலர் புத்தகத்துல ක්‍රියාපොත. கவனமா இன்றைக்கு அதை நாங்க தியானம் பண்ணுவோம். අපි ප්‍රවේශමෙන් ඇවුම්කන් දෙමු මෙනෙහි කරමු. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ක්‍රියා 11 වෙනි පරිච්ඡේදයට අපි පෙරලා ගමු. வாசியுங்கள். 11ஆம் அதிகாரம் பேதுரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் சத்தமா வாசி. 12 ඉඳලා 17 දක්වා අපි எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்போம். ஓகே. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சொல்லுங்க. ஆவியானவர் கட்டளையிட்டார். சொல்லுங்க. ආත්මෙන් වහන්සේ අණ කළා. சத்தமா சொல்லுங்க. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ආත්මෙන් වහන්සේ මට අණ කළා කියලා Holy සටහන් Spirit කරගන්න. command me අණ go කරා with them. යන්න කියලා උන්ස. கட்டளை. අණ කළා. என்ன இந்த கட்டளையை தான் தேவன் நமக்கு கடைசி காலத்துல கொடுக்கிறார். මේ අණ තමයි ස්වාමීන් වහන්සේ අන්තිම කාලේ අපිට දෙන්නේ. ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவ ஊழியக்காரனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகம் வேலை செய்ய வேண்டும். සුදාත්මන් වහන්සේගේ ආලේපය දේව දරුවන් තුල ඒක ක්‍රියා වෙන්නට ඕනේ. கர்த்தரோடு உனக்கு நல்ல உறவு இருக்கணும். දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ බැඳීමක් සම්බන්ධකමක් තිබෙන්නට ඕනේ. உண்ட பிரச்சனையை சொல்லி சொல்லி மற்றார்களையும் குழப்பி
சபையையும் குழப்பி உண்ட வீட்டையும் குழப்பி வாழாத. ඔබගේ ප්‍රශ්නය කියල සභාව පවුල හැමදේම කළඹල ජීවත් වෙන්න එපා. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிக்காத. ශුද්ධාත්මයන් වහන්සේට විරුද්ධ වෙන්න එපා. சொல்ல விளங்குதா? ஹோலி ஸ்பிரிட் உன்னை நடத்தணும் என்று விரும்புகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ මඟ පෙන්වන්නට ඕනේ කැමැත්තක් තිබෙනවා. இந்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து நமக்காக அனுப்பப்பட்டார். මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ස්වර්ගයේ සිට අප උදෙසා යවනු ලැබුවා. இயேசு சொன்னார், நீ செய்யற எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். යේසුස් වහන්සේ කිව්වා ඔබ කරන හැම පාපයක්ම කමා කරනු ஆனா ලැබේ. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீ செய்யறேன்டா இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மன்னிக்கப்படாது. ශුද්ධාත්මයන් වහන්සේට විරුද්ධව ඔබ පාපයක් කරනවා නම් பரிசுத்த ஆவியா அவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ශුද්ධාත්මයන් වහන්සේ ජීවිතභාවය. அவர் பிதாவையும் இயேசுவையும் ரெப்ரசன்ட் பண்றார். එයා පියන් වහන්සේ පුත්‍රයන් වහන්සේව ප්‍රත්‍යක්ෂ ලෙස හඳුන්වලා දෙනවා. இந்த கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஊற்றினார். ඒ නිසා අන්තිම කාලේ ශුද්ධාත්මයන් වහන්සේ වගුරුනවා. எங்கேந்து வரார்? කොහෙද එන්නේ කියලා. பேதுருவை விடுங்க பாப்போம். பேதுரு එක පේත්‍රස් ගමු. 11:12 வாசிங்க. கவனம் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளும். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் தங்களில் உள்ள கிறிஸ்துவின், அங்க பரிசுத்த ஆவியான இது யாரு? கிறிஸ்துவின். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය பிரிக்க கூடாது. වෙන් කරන්න නරකයි. கிறிஸ்துவின் ஆவியானவர் ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளை கிறிஸ்துவுக்குள் உண்டாகும் பாடு. ஒருவன் பாடுகள் அனுபவிக்காவிட்டா ஆளுகை செய்ய முடியாது. ඔව් දුක් கிறிஸ்தவர்கள் පීඩාවක් නැතුව ආල් පාලනයක් නැහැ. கண் விழித்து ஜெபிக்கணும், உபவாச கூட்டம் பண்ணணும், අවදිව යාඥා කර නිරාර වෙන්නට ඕනේ. பாடுகள் அனுபவிக்கணும். ඒ පීඩාවන් දුක් විඳින්න ඕනේ. என்ன இன்றைக்கு விசுவாசிகள் பாடு அனுபவிக்க விருப்பம் இல்லை. නමුත් අද ක්‍රිස්තියානි ඒ දුක් පීඩා විඳින්න කැමති නැහැ. இயேசு எல்லாம் முடிச்சிட்டார். அல்லேலூயா. இயேசு அப்ப பவுல் அடிபட தேவையில்லையே. පවුල්තුමා ගුටි කන්නට ඕනේ නෑනේ. ஒன்றை மட்டும் எடுத்து ப்ரீச் பண்றது. එක දෙයක් අරගෙන දේශනා කරනවා. பாடுகள் இல்லாமல் என்னது இல்ல. ඒ පීඩාවක් නැතුව வாசிங்க. அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆராய்ந்தார்கள் தூதர்கள். ඒ දූතයා அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து என்ன உங்கள், இங்க பாருங்க சொல்லுங்க, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து. වරප්‍රසාදය ගැන என்ன கிறிஸ்து சொல்றார் யோவான்ல வாசிக்கத்த 1 அதிகாரத்துல, சிலுவையின் மரணத்தின் பரிபூரணத்தினால் கிருபை மேல். ඒ කරුණාවේ සම්පූර්ණ பழைய ஏற்பாட்டுல என்ன? පරණ කිව්වීම ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ආශිර්වාද කරන අයට මම ආශිර්වාද කරමි. புதிய ஏற்பாட்டுல என்ன? අලුත් කිව්වීමෙන් கிருபை மேல் கிருபை பெற்றார். කරුණාවට ඉහළින් කරුණාව ලබා ගන්න. ஒரு பெரிய எல்லை சொல்லுங்க. හalleluya කියන්නේ. வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். என்ன செய்தார்களா? என்ன செய்தார்கள்? සොයා බැලුවා. என்ன பரிசோதனை பண்ணினார்கள். සොයා බැලුවා. சயின்டிஸ்ட். විද්‍යාඥයන් என்ன என்ன நடக்கும்? මොනවද සිදු வாசிங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆனால் எப்பப்பா இது நடக்க போகுது? කවදද වෙන්නේ? ப்ராஃபட் காணாம போயிட்டான், கிறிஸ்துவ காண இல்ல. විශ්වාසය නෑ. දැන් என்ன எவ்வளோ செய்தாங்க. බොහෝ දේවල් කළා. ஆனா கிறிஸ்துவுடைய வல்லமை இப்ப பார்க்கிறோம். විශ්වාසයේ බලය ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. யாரும் கிறிஸ்துவ நேரா காண இல்லை. විශ්වාසය දැක්කේ නෑ. என்ன காணாமல் விசுவாசித்த நீங்கள் பாக்கியவான்கள், ஆவியானவர் உங்களை பலப்படுத்துறார். ආත්මෙන් ආශිර්වාද ශක්තිමත් කරා. வாசிங்க. தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த திருப்பி அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் සටහන් කරන්න. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ස්වර්ගයේ යවපු ශුද්ධාත්මයන් වහන්සේ. இயேசு எங்கிருந்து அனுப்பப்பட்டார்? යේසුස් වහන්සේ කොහෙද? எங்க? இப்ப யோசனை இருக்கு. மரியாதை கற்பத்திலையா பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார். ස්වර්ගයේ ஒரு තමයි. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து அனுப்பப்படுறார்? ශුද්ධාත්මයන් වහන්සේ කොහෙන්ද? பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறார். ස්වර්ගයේ ඉඳලා යවන්න ලබනවා. அக்கினியாக.
ගින්නක් වගේ. என்ன வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு ம் இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ம் இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். யார் ஆசையா இருக்கிறார்களா? කවුද ආසාවෙන් ඉන්නේ? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியான். இப்போ வாங்க அந்த இதை வாசிங்க. டைம் சரி. ஓகே. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் ஆ. அவர்களோட கூட போகும்படி ஆ. ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆவியானவர் எனக்கு ආත්මෙන් වාසය වඩන්න கட்டளையிட்டார். කළා. சகோதரராகிய இந்த 6 பேரும் ம். என்னோட கூட வந்தார்கள். ம். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். ம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவ தூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று அந்த மறுபேர் வீட்டுல கொண்ட யார் நிக்கிறத கண்டாரா? சரி வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான பாருங்க, வார்த்தைகளை ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா இருக்காரு பாருங்க. කොතරම් ලැතිද நீயும் ඔබත් சொல்லுங்க, நானும் சொல்லுங்க, என்ற வீட்டார் அனைவரும் சொல்லுங்க. ඉන්න හැමෝම பாருங்க, தேவன் எவ்வளவு அக்கறையா இருக்கு. වෙනස් කොතරම් ලැදිකමක් வீட்டார் அனைவரும். ගෙදර ඉන්න හැමෝම ஏன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் தொட்டார்? ඇයි ගෙදර අය ඇත ගැස්සුවේ? அதே 10ஆம் அதிகாரத்துல 2வது 3வது வசனம் வாசிங்க. 10:2 குயிக்கா போகணும். அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் எப்படிப்பட்டவன்? தேவ கடவுளுக்கு பயப்படுறவன். වෙනස්ට බය වෙන මිනිස්සෙක්. இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு பயப்படுற மனுஷனை தேவன் தேடுற. මේ අන්තිම කාලේ දෙනස්ට බය වෙන මිනිස්සු දෙනස්ට සොයනවා. ஆ தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து தன் வீட்டார் ගෙදර හැමෝම அனைவரோடும் அவர் சொல்றார், வா போவோம் கடவுளை ஆராதிக்கின்றா முழு குடும்பமும் வருது. சொல்லுங்க, வீட்டார் அனைவரும். சொல்லுங்க, ගෙදර හැමෝම இப்படி கையெடுங்க. வீட்டார் அனைவரும். ගෙදර හැමෝම பாச எனக்கு தான் யாருமே இல்லையே. මට කවුරුත් නැහැ නේද? அப்ப நீங்க சீஷர்களை உருவாக்க மாட்டீங்க. ඔබ ගෝලුව ඇති කරන්නේ නැහැ. என்ன? வாசிங்க. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து என்ன செய்து? தர்மம் செய்தாரா? மிகுந்த தர்மம் செய்தாரா? දාන ධර්ම කළා. வாசிங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும். නිතරම வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும். என்ன, இரவுல வந்தாரா பகல்ல வந்தாரா? රෑව சிலர் சொப்பனம் காண்றது இரவுல தான். සමහර ඉන්න දකින්න රෑට பகல்ல வந்துட்டான் தேவதூதன் දවල් ආව දේවදූතයා வீட்டுக்குள்ள வெளிச்சத்துல. ආලෝකමත් වෙලා ඉන්නකොට சிலருக்கு விருப்பம் தேவதூதர் இரவுல வரணும். සමහර දේවදූතයන් රෑට තමයි එන්නට ඕනේ කැමැත්ත. வலது கிழமை ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. வாசிங்க. கொர்நேலியுவை என்று அழைக்கவும் பிரதியட்சமாய் தரிசனம் கண்டு தேவதூதனு கூட அவரோட பேர் தெரியுது. දේවදූතයන් පවා නම දන්නවා. கொர்நேலியுன்னு அழைக்கிறார். කොර්නේලියස් කියලා. இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் சபைக்குள்ள வரும். අන්තිම කාලේ සභාවේ ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. හලෙලුයා කියන්නේ. சொல்ல விளங்குதா? ஒரு எழுப்புதல் உங்களுக்குள்ள வரணும். විවිධීමක් එන්න ඕන ඔබ තුල. உங்களோட கண்ணை மூடினோன்னு தேவன் பேசணும். ඇස් වෑපුව ගමන් දේවනාංශේ කතා කරන්නේ. நேரத்தை வீணா செலவழிக்க கூடாது. වේලාව නිතං නිෂ්පල. ஆண்டவரே, நான் 3 மணித்தியால உங்களுடைய சமூகத்துல ஜெபிச்சு வாரேன், நீர் எனக்கு அறிவியும். පැය 3ක් මම යාඥා කළා ඔබ මට කියන්න. சரி ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை பழுவு நிமித்தமாக 1 மணித்தியம் ஜெபிக்கிறேன். சபை ஜெபிக்க அற்புதம் நடக்கும். සභාව යාඥා කර තාස්කම් සිදු. உங்களை சுற்றி அற்புதம் நடக்கும். ඔබට වටේ ආස්කම් வாசிங்க, டக்குன்னு போவோம். என்ன? அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில். உன் ஜெபமும் මගේ යාඥාවත් யாருக்கு நினைப்பூட்டுது? කාටද මතක් කර දෙන්නේ? யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. மனுஷனை நம்பாத, මනුෂ්‍ය විශ්වාස மனுஷனுக்கு பின்னு போகாத. යන්න එපා. விளங்குதா? நீ தேவனோட உறவாடு. දේවනාංශෙත් එක්ක සම්බන්ධ වෙන්න. தேவனோடு உனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். දේවනාංශෙත් එක්ක හොඳ සම්බන්ධකමක් තියෙන්න. உனக்கு அற்புதம் செய்றாரா? ආස්කම් කරන. நீ தேவனோட பேசுறியா? දේවනාංශෙත් එක්ක කතා කරනවද? தேவன் உண்ட கையால அற்புதம் செய்றாரா? දේවනාංශ ඔබගේ අතින් ආස්කම් කරයි. அது செய்யாதபடியா தான் ඒ කරන්නේ නැති නිසා තමයි நீங்க மனுஷனுக்கு பின்னு போ. ඔබ මනුෂ්‍යයන්ගේ පිටිපස්සේ යන්නේ. விளங்குதா?
ஏன் தேவனோட உறவாட உங்களுக்கு ඒ விருப்பம்? දෙන්නාසෙත් එක්ක හොඳට සම්බන්ධ වෙන්න අකමැති. என்ன காரணம்? காரணம். வாட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் யூ? வாட்ஸ் ப்ராப்ளம்? මොනවද ප්‍රශ්නේ ඔබට? என்ன பிரச்சனை? මොනවද තියෙන ප්‍රශ්නේ? உறவு வேணும் தேவனோட. சத்தமா ඒ சொல்லுங்க. බැඳීම අවශ්‍යයි. உறவு வேணும். சத்தமா சொல்லுங்க. දෙන්නාසෙත් එක්ක හොඳ බැඳීමක් ඕනේ. வாசிங்க. தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக போதும். அவ்வளவுக்கு பிறகு நீங்க போய் படிங்க. அங்கால போயிடுங்கம்மா. வாசிங்க. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ஆ. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று ஒரு அந்த பெரிய தூதன் சொல்லுங்க. இங்க பாருங்க, அதுதான் பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆவியில நிறைந்த பிள்ளைகள் தான் காஸ்பலுக்கு போவாங்க. ඒ සුභාරංචියට යන්න ඕන ගැලවීම ලැබපු හොඳ අත්දැකීම හොඳට තියෙන කෙනෙක්. அவர்கள் ரட்சிக்கப்பட ஊழியக்காரனை தேவன் தெரிவு செய்து கொண்டார். ඒ ගැලවීම සඳහා දේව සේවකයව තෝරගත්තා. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. அவர்கள் உண்ட வார்த்தையை கேட்பார்கள். ඒ වචනේ ඔබගේ අසයි. ඇයි? அவர் உபவாசிச்சிருக்கிறார், නිරාර වෙලා ඉන්නවා. பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படுகிறார். ධර්මවංශයට කීකරු වෙනවා. இவர்கள் புறஜாதி මේගොල්ලෝ අන්‍ය ජාතිකයන්. வந்துட்டார். ආවා. வாசிங்க. அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්නේ. பேசும் பொழுதே ஆவியானவர் இறங்குறார். பேசும் பொழுதே சபையில ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும், அனலா மாத்தணும், வல்லம் உள்ளவராக மாறணும். බලයක් ලෙස ක්‍රියා කරන්න ඕනේ. வாசிங்க. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறிற்று. அடுத்த வசனம். ඒ වචනේ තුනම්. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல இங்க இதுதான் முக்கியமான வசனம். வாசிங்க அந்த வசனம் கவனமா கேளுங்க. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு faith ඇදහිල්ල. faith விசுவாசம். ඇදහිල්ල. உனக்கு விசுவாசம் வேண்டும். ඇදහිල්ල අවශ්‍යයි. நீ விசுவாசியமா இருந்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்ப. ඔබ අදහනවා නම් දේව මහිමය දකි. உனக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் அற்புதம் செய்வார். ඔබට ඇදහිල්ල තියෙනවා නම් දෙන සාස්කම් කරයි. உன் விசுவாசத்தை பார்த்து தேவன் ஆச்சரியப்படணும். ඔබගේ ඇදහිල්ල දැකලා දෙනසේ පුදුම වෙන්නට ඕනේ. விசுவாசம் சகலத்தையும் காலுக்கு கீழே கொண்டு வரும். ඇදහිල්ල සෑම දේම ඔබගේ දෙපා வலது கழிச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්නේ. உங்களோட வாழ்க்கையில faith இயேசுவை விசுவாசித்த பொழுது பேதுரு சொல்றார். பேதுருතුමා කියනවා. தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல. என்னத்தை அனுக்கிரகம் பண்ணினாராம்? මොනවද කරුණ? சத்தமா சொல்லுங்க. இங்க பாருப்பா, இங்க பாரு. என்னத்தை அனுக்கிரகம் பண்ணினார்? வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார். දීමනාවක් ස්වාමීන් වහන්සේ කරුණා කළා. எங்களுக்கு எப்பொழுது? කවදද? பெந்தெக்கோஸ்தே நாளிலே மேல் வீட்டிலே இருக்கும் பொழுது 120 சீசர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையோடு இறங்கின பொழுது வரம் கிரியை செய்யும். සුදත්මන් වහන්සේ එදා 120 තුල බැසෙනකොට ඒ වරම් ක්‍රියා වුණා. அந்நிய பாஷை பேசுறது நல்லது. අන්‍ය භාෂා කතා කිරීම ஆனா அதுக்கு வியாக்கியானம் கொடுக்க பழகும். ඒකට පරිවර්තනයක් දෙන්නට ඕනේ. தீர்க்கதரிசனம் சொல்லுவது நல்லது. விசுவாசிக்கிறது நல்லது. විශ්වාස කරන விசுவாசி சொப்பனம் காணுதா? සීන දකින්නවද? வரப்போற காரியத்தை விசுவாசி அறிவிக்குதா? එන දේ எல்லாம் பாஸ்டர்ட்ட தான் எதிர்பார்க்கிறது. හැමදේම පාස් No. නෑ. நாளைக்கு உண்ட வாழ்க்கை கெட்டு போயிடும். එට දවස් ඔබගේ ජීවිත විනාශ වෙයි. நீ தனியே நடக்கும். තනියෙන් ඇවිදින්න ඕනේ. கர்த்தருக்குள்ள நடக்கும். සෙතුල ඇවිදින්න ஒரு ஆபத்து வரும்பொழுது 10 பேரை கொண்டு நடத்தணும். විපත්තියක් එනකොට 10 දෙනෙක්ව ගෙනියන්නට ඕනේ. எங்க அந்த வரம் ஏன் கிரியை செய்தில்லை? ඒ වරම් ඇයි ක්‍රියා වෙන්නේ නැත්තේ? இந்த வரம் ஏன் கிரியை செய்ய முடியும்? வாசிங்க அந்த வசனத்தை. அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு. அனுக்கிரகம் சொன்னால் இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட் என்று சொல்லப்படும். ඉංග්‍රීසියෙන් සම්පූර්ණ අංග அதாவது සම්පූර්ණ accepted, அது ஏற்றுக்கொள்ளப்படுது. පිළිගැනීමක් තිබෙනවා. சொல்ல விடுங்கதா?
வரங்களை பெற்றா என்ன நடக்குது? ඒ වරම් ලබා ගත්තා මොකද වෙන්නේ? அது நன்மை செய்யுது, ඒක යහපත කරනවා. உனக்கு லாபத்தை உண்டு பண்ணுது, ඔබට ලාභයක් ඇති කරනවා. அது லாபம் அடைய பண்ணுகிறது, ලාභය ඇති වෙනවා. அது பயனுள்ளதாக மாறுது. ඒක ප්‍රයෝජනවත් වෙනවා. பரிசுத்தாவிட வரம் வரும் பொழுது உனக்கு லாபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களை தட்ட ஸ்தோத்திரிங்க. ලාභය ඇති වෙනවා. நீ வேலை செய்யற மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். රැකියාව කරන වගේ දේවන්ගේ සේවය කරන අයන්සේ කරුණාව ලැබෙනවා. அதுக்கு தான் பரிசுத்தாவி என்ற வரத்தை நீ பெற. සුදත් මහන්සේගේ වරම් ලබා ගන්න ඒක නිසායි. பரிசுத்தாவிட வரத்துல விசுவாசம் கிரியை செய்யுது. සුදත් මහන්සේගේ වරම් තුළ විශ්වාසය ක්‍රියා වෙනවා. கனி கொடுக்கிறதிலும் விசுவாசம் கிரியை செய்யுது. ඒ ඵල දැරීම තුලින්ම ඇදහිල්ල ක්‍රියා වෙනවා. விசுவாசத்தை கண்டு பேயின் நடுங்குதான். ඒ ඇදහිල්ල දැකලා යක්ෂයා පවා වෙවුලනවා. ஆனா அவனுக்கு ஏன் வெற்றி வருது இல்ல? ඒ ජයග්‍රහණ එන්නේ அவன் නැත්තේ. நடுங்குவான். ඔව් වෙවුලනවා. ஏன்னா அவனுக்கு கிரியை செய்ய முடியாது. ක්‍රියා කරන්න බෑ. பேய் நடுங்குது. යක්ෂයා වෙවුලනවා. தேவனுடைய நாமத்தை கேட்டு நடுங்குது. දෙනසගේ නාමය ඇසුව ගමන් වෙවුලනවා. அதுக்கு பலன் கொடுக்க முடியுது இல்ல. නමුත් ඵල දරන්න බෑ. ஆனா உண்ட விசுவாசம் නමුත් ඔබගේ ඇදහිල්ල கிரியையில போடணும். ක්‍රියාවේ දාන්න. அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ඒ ඇදහිල්ල අපට දී තිබෙනවා. அது ஏற்றதா இருக்குது. ඒක පිළිගත යුතු දෙයක්. உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அளிக்கப்படுது. இந்த ரிசீவ் பண்ணி ඔබට பெற்றுக்கொள். බාර කරපු දෙයක් බාර ලබා ගන්න. அப்ப அது ஏன் கிரியை செய்ய முடியாம இருக்கு? ඇයි ඒක ක්‍රියාවට යෙදෙන්නේ නැත්තේ? வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஆமே சொல்லுங்க. වරම් ක්‍රියාවට නැගෙන්න. என்ன பரிசுத்தாவியை பெற்றுட்டு இருக்கிற வரங்கள் கிரியை ஆக்டிவ் ஆக்கணும். எப்பையா ஒரு ஆள் ரட்சித்து சந்தோஷத்தை கொண்டு வந்த ஒரு ஆள் அந்நிய பாஷையில நடத்துறியா? අන්‍ය භාෂා මග පෙන්නනවාද? இயேசு வியாதிகளை குணமாக்குவார். ඒ ස්වාංශේ රෝග ஒரு ஆமே என்ன வியாதி இருக்குது? මොන රෝග තිබෙන්නේ? என்ன எல்லா விதையும் குணமாக்குவார். හැම රෝගයක් அண்ணா கத்தட சபையில நிக்கும். වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්න ඕනේ. கர்த்தரோடு சேர்ந்தால் அற்புதம் நடக்கும். එනවාසෙත් එක්ක එකතු වුණොත් ආස්කම් සිදු වෙයි. தேவன் நமக்கு செய்கிறது பெரிய அற்புதமான காரியம். එනවාසෙ අපට කරන දේ මා පුදුම සාගත දේවල්. வாசிங்க ரோமர் 4 அதிகாரம். රෝම 4 පරිච්ඡේදය. பாருங்க விசுவாசத்தை எப்படி அவர் வழிநடத்த பேசி ஜெபிக்க முடிக்கிறேன். ரோமர் 4 அதிகாரத்தில் ஆபிரகாமை பற்றி சொல்லப்படுது. எவ்வளவு விசுவாசத்துல வல்லவரா மாறுறாரு பாருங்க. எப்படின்னு பாருங்க. இன்றைக்கு அதை தான் கற்றுக் கொடுக்குறோம். 4 அதிகாரத்தில் எடுங்க. 18 கவனமா மெல்லவா வாசிங்க. கேளுங்க எல்லாரும். 18 ඉඳලා කියවන්න. இங்க பாருங்க என்னைய. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். எப்படி செய்தான்? කොහොමද කළේ? என்ன செய்தான்? நம்புவதுக்கே ஏது இல்ல. විශ්වාස කරන්න කිසි දෙයක් නැහැ. டாக்டர் சொல்லிட்டாரு இது கேன்சர். போ. ඩොක්ටර් මේක පිළිකාවක්. கோர்ட் சொல்லுது இந்த இடம் உனக்கு தர முடியாது. ඒ නඩුකාරයා කියන මේ තැන දෙන්න බෑ. இந்த கடன் அடைக்க முடியாது. මේ ණය බේරන්න බෑ. நம்புவதுக்கே ஏது இல்ல. විශ්වාස කරන්න කිසි දෙයක් නැහැ. நடக்காது. වෙන්නේ නැහැ. ஆனா நம்பிக்கை கொண்டான். විශ්වාස කළා. எல்லா கடவுளையும் நம்புறாங்க மனுஷர்கள். හැම දෙවිවරුන් සමහර ஆனா විශ්වාස. ஜீவன் உள்ள தேவனை ஏன் நம்புற இல்ல? ඒ ජීවමාන දෙවියන් විශ්වාස කරන්නේ නැත්තේ. வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. எப்படி இருக்கவில்லை? කොහොමද හිටියේ නැත්තේ? சரீரத்துல பலவீனமா இருக்கலாம். ශරීරයේ දුර්වල වෙන්න. பொருளாதாரத்துல பலவீனமா இருக்கலாம். ආර්ථිකයේ දුර්වල වෙන්න. வாழ்க்கையில பலவீனமா இருக்கலாம். ජීවිතයේ දුර්වල ஆனா விசுவாசத்துல என்னவா இருக்க இல்ல? ඇදහිල්ලේ දුර්වල නැහැ. சத்தமா சொல்லுங்க. வாசிங்க. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் தாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவருக்கு தெரியுது என்னுடைய சரீரம் செத்து போயிட்டு. එයාට දන්නවාගේ පුරුෂ ශක්තිය මැරිලා කියලා. இதுதான் ஃபெய்த்துக்கு அடையாளம். ඒක තමයි ඇදහිල්ලට ලකුණ. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியுது. ඔබගේ ජීවිතය ඔබට දන්නවා. உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியாம இருக்குமா? ඔබගේ ජීවිතය ඔබට දන්නවද නැද්ද? உட்பிரகாரம் வெளிப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். ඇතුළ පිටස අති ශුද්ධ ස්ථානය. கர்த்தர் மட்டும்தான் விளக்காரு. එනාන්සේ පමණයි ඒ පහනක් වගේ තිබෙන්නේ. அதுக்குள்ள உங்களோட உள்ளான மனுஷனுக்குள்ள போய் ஆண்டவரே ඔබගේ ඇතුළත මනුෂ්‍යයා சுகமாக்குங்க. සුව කරන්න. இல்ல ஆண்டவரே நீர் அதைத்தான் புகழும். ඒක තමයි වර්ණනා කරන්න ඕනේ. அதுக்குள்ள வேற எந்த சட்டமும் வர. ඒ තුළ වෙන શબ્දෙන් නරකයි.
பலிபீடம் உளியிட சத்தம் கேட்கக்கூடாது. ඒ පූජාසනයේ කිසිම සද්දයක් යකඩයක සද්දයක් එන්න නරකයි. பலிபீடம் கையினால உருவாக்கப்பட்ட ஆபிரகாம் பலி செலுத்தினார். ඒ අතින්ම නිර්මාණය කළ පූජාසනයක්. முழு கல்லினால் பலிபீடத்தை එක සම්පූර්ණ පළුද්දක් නැති ගලෙන් තමයි හදලා තියෙන්නේ. என்ன அங்க என்ன சொல்ற உளி பாடு ஐயோ உளி சத்தம் கேக்குது மிட்டிய- ஆராதனையில. මිටියක எங்கட සද්දයක් வாழ்க்கையில கஷ்டம் என்ன? අමාරුකම් මොනවද? உளி பலிபீடம் உண்டாக்கின உளி வச்சு ඒ அடிச்சு. මිටියේ ශබ්දය. எல்லாம் வெளியே தெரியுது. இந்த குடும்பத்தோட முழு முழு இதுவும் வெளியே தெரியுது. මේ සියල්ල පවුලේ හැම දෙයක්ම එළියට එනවා. ஆண்டவருக்கு உடைஞ்ச பலிபீடம் கட்டாத உடையாத பலிபீடத்தை கட்டி. ස්වාමීන් වහන්සේට කැඩිච්ච அதுதான் உன்னுடைய පූජාසනය. இருதயம். ඒ තමයි ඔබගේ සිත. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්නේ. அங்க சத்தமிடாத உளியிட சத்தம் கேட்க ඒ கூடாது. මිටියේ සද්ද தீமை எல்லாம் நன்மையா மாற்றுற ඒ නපුර යහපත வலது වුණා. கிழமை ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. තොස්සවල හalleluya. அது நன்மையா மாற்றுகிறது. යහපත ආරවණ දෙවියන් දුන්න. வாசிங்க. ஓகே. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ம். அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்னது வாக்குத்தத்தத்தை குறித்து ඒ පොරොන්දුව ගැන என்னது ப்ராமிஸ குறித்து சந்தேகப்பட இல்ல. සැකයක් ඇති වුණේ නැහැ පොරොන්දුව ගැන. வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன் தெரியுது. ආසේ තාරකාවෙන් ஆண்டவர் மகளே பயப்படாத, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் உள்ள நிறைவை கொடுத்திருக்கிறார். විනාශය ඔබට පොරොන්දුව දී තිබෙනවා දුවේ. மெட்டீரியல் வைஸ் அல்ல, மெட்டீரியலை பார்த்து මෙටීරියල් එක බලන්න. எத்தனையோ பில்டிங் எல்லாம் கட்டி மேலே எல்லாம் விட்டுருக்கிறான். ඒ බිල්ඩින් හොඳට ගොඩනගා ගන්න පුළුවන් මේ මෙටීරියල් එක බලලා. ஆனா உன் ரட்சிப்பு பரலோகம் வரைக்கும் போகும். ගැලවීම ස්වර්ගයේ දක්වා. என்ன வாசிங்க, அடுத்த முடிச்சிடுவோமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் வல்லவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை පොරොන්දු දුන්න வலது கரம் சொல்லுங்க நிறைவேற்றுவார். සීතු කරයි. in faith in God நிறைவேற்ற வல்லவர். faith வேணும் ඒ ඇදහිල්ල ඕනේ. சொல்லுங்க. வலது கரம் சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். என்ன எங்களோட நிலைமையெல்லாம் கர்த்தர் அறிவார். ඔගේ තාත්තේ ස්වාමීන් වහන්සේ දන්නවා. நீங்க பெரிய ஜாதி வாசிங்க. முழு நிச்சயமாய் நம்பி ஆ. தேவனை மகிமைப்படுத்தி இங்க பாருங்க, திருப்பி அந்த வசந்த வாசியம் ஐயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் இங்க என்று பாருங்க, இங்க பாருங்க சொல்லுங்க, நிறைவேற்ற வல்லவர். ඉටු කරන්න බලවන්තයි. அடுத்தது முழு நிச்சயமாய் நம்பி என்னது? முழு நிச்சயமாய் සම්පූර්ණයෙන් நம்பி විශ්වාස කරලා தேவனை மகிமைப்படுத்தி என்ன படுத்தி பாடுகளில ஆளுக வருது. ඒ පීඩා මත வாசிங்க, சொல்லுங்க மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க මහිමයටපත් කරලා சொல்லுங்க. பாருங்க உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும். ආස්කම් සිදුවෙන්න ඕනේ. வாசிங்க. விசுவாசத்தில் வல்லவனானான். என்னத்துல வல்லவனானான்? කොහොමද බලවන්න? என்ன விசுவாசத்துல ඇදහිල්ල அவனுக்கு தெரியுது என்ற சரீரம் செத்து போயிட்டு, ඒ ශරීරයේ சாராளோட சரீரம் செத்து போயிட்டு. සාරාගේ உங்களோட ගර්භය வாழ்க்கையில தெரியுது நடக்குமா நடக்காது. සිදුවෙන්නේ නැහැ කියලා. அந்த வசந்த வாட்சியம் தேவல முடிப்போம். வாசிங்க, கடைசி போங்க என்ன சொல்றார்? ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்னதான் எண்ணப்பட்டது. என்னப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. அடுத்தது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய அடையாள சொல்லுங்க. யாருக்கா? பவுல் சொல்றார். எவ்வளவு கெட்டிக்காரன் பாத்தீங்களா? කොතරම් දක්ෂද? நமக்காக என்ற இடத்துல உங்களோட பேரை போடுங்க பாப்போம். ඔබගේ නම දාන්න මහා උදේසා. உங்களோட பேரை போட்டு சொல்லுங்க பாப்போம். பாருங்க, ஆபிரகாமுடைய ஃபெய்த் நமக்குள்ள வருது. අප තුල එටෙනවා. ஒன்றுமே இல்ல, ஏதும் இல்ல, කිසි දෙයක් නැහැ. நடக்காது. வியாதி குணமாகாது, ரோக சுவை கடன் அடைக்கப்படாது, நாயக்க பிரசவ பிள்ளைக்கு ச- திருமணம் நடக்க முடியாது, විවාහ වෙන්නේ නැහැ. எந்த பிசினஸ் ஏறாது. business එක பயப்படாத. නගින්න එපා. கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கும். දෙනාන්සේට வலது ප්‍රමුඛත්වය அமைச்ச දෙන්න. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. அப்பதான் கர்த்தர் ஆசீர்வாதம். நமக்கா உங்களோட பேரை போட்டு எழுமுங்க. ඔබගේ නම உங்களோட නැගිටින්න. பேரை அது அவனுக்காக நீதியாக என்ன அது உங்களோட பேர். உங்களோட பேர்களை சத்தமா சொல்லணும். இங்க பாருங்க, சொல்லுங்க, நமக்காக எழுதப்பட்டிருக்கு. சொல்லுங்க. අප උදේසා என்ன வரங்களை பற்றி அடுத்த கிழமை ඒ பேசுவோம். වරම් ගැන ඊළඟ සුමානේ කතා உங்களோட කරමු. வாழ்க்கையில விசுவாசம் தேவை. ජීවිතය ඇදහිල්ල අවශ්‍යයි. பிசாசு நம்புது, நடுங்குது. යක්ෂයා විශ්වාස කරනවා වෙවුලනවා. ஏன்? ඇයි? அவனுக்கு மனம் திரும்புதல்ல கிரியை செய்ய முடியாது. සිතැරීම නැති නිසා ක්‍රියා කරන්න බෑ. ஆனா இன்றைக்கு நீங்க கிரியை ඔබ செய்யும். ක්‍රියා කරන්න ඕනේ. உங்களோட வாழ்க்கையில ඔබගේ ජීවිතේ ஒப்புக்கொடையா. බාර වෙන්න. வாக்குத்தத்தம் உள்ளது, ඒ පොරොන්දු அது நிறைவேற்ற வல்லவர். එක ඉටු කරන්න බලවන්තයි. நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இருக்கிறோம், ஈசாக்கை போல. අපි ඊසාක් වගේ පොරොන්දුවේ දරුවන් අපි. என்ன? ஈசாக் ඊසාක්
மகிழ்ச்சி, புன்னகை, ප්‍රීතිය, සිනාව, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ඒ පොරොන්දුවේ දරුවා, ரட்சிப்பு, ගැලවීම, பரிசுத்தாவின் சந்தோஷத்தை உண்டாக்கும் වහන්සේගේ සන්තෝෂය ඇති වෙනවා. ஈசாக்கிய வல்லமை. ඊසාගේ බලය. பஞ்ச காலத்தில் விதைத்தாலும் ஆசீர்வாதம், ඒ සාගත කාලේ වපුරන කාලේත් ආශිර්වාද. துரோகிகள் பாவிகள் எதிர்த்தாலும் கத்தர் கிணறு வெட்ட ඒ வைப்பார். ද්‍රෝහියන් පායන් විරුද්ධ වුණත් ඒ ලිඳ කපන්න සලසනවා. உங்க வாழ்க்கையில நம்பு. ඔබගේ ජීවිතේ විශ්වාස කරන්න. ஒதுங்க நடக்காதுன்னு சொல்றத நம்பு. වෙන්නේ නැත්තේ කියන දේ உண்மையாயிரு. අවංකව ඉන්න. என்னை பெரிய ஜாதி ஆக்குறார். මහා ජාතියක් වෙයි. நான் இந்த குடும்பத்திலும் பெரிய ஜாதியா இருப்பேன். පවුලේ මහා ජාතියක් ලෙස සිටිනවා. ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හalleluya කියන්නේ. உன்னை வந்து வணங்குவார்கள், වන්ද නමස්කාර. உன்னிடம் வந்து குனிவார்கள், ඔබට නැමෙයි. நீ நிமிர்ந்து நடப்ப. කෙලින් ඇවිදී. உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. ශරීරයේ පාපේ පාලනය නොකරේවා. பாவம் ஆள விடாத. පාපේ පාලනය කරන්න දෙන්න එපා. முடிவு உண்டாக்கு. අවසානයක් ඇති කරන්න. தொடர்கதை வேணாம், ඒක දිගට යන්නට දෙන්න එපා. இன்றைக்கு உண்டாக்கு. ඇති කරන්න. நான் கர்த்தருக்காக வாழுவேன், එනසු දේශා ජීවත් වෙනවා කියලා. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், கர்த்தருக்கு සේවය கொடுப்பேன், කරනවා. பரிசுத்தமா வாழுவேன். සුදා நானும் என் வீட்டாரும் මමත් මගේ නිවස கர்த்தரையை சேவிப்போம். එනාසේව නමස්කාර කරමු. என் வீட்டாரை கொண்டு வருவேன் ஆண்டவரே. ඔබගේ නිවස අය ගේන්න. தான தாரமம் பண்ணுவேன், දාන ධර්මයන් කරන්න. கர்த்தருக்கு கொடுப்பேன். එනාසෙට දෙන්න.